இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் அமிலம் வந்து ஃபுல்லாகவே 20 லிட்டரு மீன் அமிலம் கலக்கினதை வந்து தண்ணியில் ஃபுல்லாக கலந்து நம்ம வாழைப்பயிரில் ஃபுல்லாக போட்டோம். நீங்களே பாருங்கள், எல்லா இடத்துலையும் பாஞ்சிருச்சு தண்ணி. ஒரு 2 மணி நேரம் பாஞ்சிருக்கு. 2 மணி நேரத்துலேயே ஃபுல்லாகவே இதாகிடுச்சு. நம்ம மீன் அமிலம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ஊற்றிட்டு போனோம். இருந்தாலும் நம்ம மீன் அமிலம் இப்படி ஊற்றுறது வந்து நம்ம கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம உட்காந்துக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஊற்றுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இதில் இன்னொரு அட்வான்ஸ் ஐடியா ஒன்று இருந்துச்சு. சரி, அதை ட்ரை பண்ணலாமேன்னு ஒரு முயற்சி எடுத்தால் கொஞ்சம் டைம் ஆகுமேனு விட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மீன் அமிலத்தை நம்ம தண்ணியில் கலக்கிறது எவ்வளோ ஈஸியாக முறையில் கலக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், விவசாய நண்பர்கள் பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இயற்கை சார்ந்தால் நம்ம பண்ணையை ரன் பண்ணுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பண்ணையில் என்ன கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா, வாழைப்பயிருக்கு வந்து நம்ம மீன் அமிலம் ஏற்கனவே செஞ்சோம்ல, அது எப்படி நம்ம கொடுக்குறதுன்றதை கொண்டு வரோம். ஏற்கனவே நம்ம இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா 50 அடி அகலம், 200 அடி நீட்டு. இதில் வந்து 200 வாழைப்பயிர் போட்டிருக்கோம். இதில் என்னென்ன வாழைப்பயிர் போட்டிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, கல்பூரவள்ளி போட்டிருக்கோம், ரஸ்தாலி போட்டிருக்கோம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூம்பழம் போட்டிருக்கோம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்கி போட்டிருக்கோம். 4 விதமான வாழைப்பயிரை நம்ம இதில் பண்ணியிருக்கோம். ஏன்னா எது நல்லா வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இயற்கை முறையில் தான் நம்ம வந்து வளர்க்குறோன்றதுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து நம்ம இந்த நிலத்தை ஃபுல்லாகவே ஓட்டி வாழைப்பயிர் போட்டு முன்னாடி எந்த தீனியும் கொடுக்கல, எந்த உரமும் கொடுக்கல, எதுவுமே பண்ணல. மாடு கட்டிட்டு இருந்தனால மாட்டோட எருவு உரம் தான் மட்டும் தான் இருந்துச்சு, தவிர வேறு எந்த உரமும் இல்லை. அதுக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்து வந்திருக்கு, நீங்களே பாருங்கள். அதெல்லாம் ஊடு பயிராக நம்ம நிறைய போடணும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே இந்த மஞ்சள் முள் ரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போடணும். இது வந்து சோளத்தட்டுன்ற மாதிரி ஒரு விதை கொடுத்தாங்க. நம்ம விழுப்புரத்தில் தான் தீவனங்களில் வாங்கினோம். அது நல்லா வருது. ஏற்கனவே நாங்கள் டிராக்டர் வச்சு 2 ஓட்டு ஓட்டி பாருங்கள், எதுவுமே அழியிலங்க, திரும்பி வருதுங்க நல்லா. மாட்டுக்கு இதுதான் எங்களுக்கு கை கொடுத்துருக்கு இப்போ தீவனம். ஏன்னா நாங்கள் இப்போ தான் ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக நடுவை போட்டு எல்லாம் வந்துகிட்டு இருக்குது பாருங்கள். ஆனால் ஏற்கனவே நம்ம போட்டு வச்சனால அந்த குருத்து வந்து நல்லா அதிகமான முறையில் வருது. எங்கள் மாட்டுக்கு தீவனத்துக்கு இதை நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து என்ன நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது கேட்டிங்கன்னா, இயற்கை முறையில் நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா நம்ம சொல்கிற வழிமுறை கடைப்பிடிங்க. உங்களுடைய வழிமுறைகள் சிறந்ததா இயற்கை சார்ந்ததாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேளுங்க, பாருங்கள். ஏன்னா எளிதான முறையில் நம்ம விவசாயம் பண்ணால் மட்டும் தான் முடியும். ஏன்னா இந்த காலத்தில் ஆள் வச்சு கூலி கொடுத்து பண்ண முடியறது எல்லா விவசாயிகளும் தெரிஞ்சது தான். எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, நல்ல மக்களும் இருக்காங்க வேலை செய்கிறவங்க. நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பல. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் செஞ்சு வச்சுருக்கோம். 3 மாதம் முன்னாடி செஞ்சது. அதுதான் இப்போ ஓப்பன் பண்ணுற மாதிரி. சொன்னால் நம்ப மாட்டீங்க, சாக்லேட் ஸ்மெல்லு வருது, பல ஸ்மெல்லு வருது. இதுதான் இயற்கை உரம்ன்றது. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து 1 லிட்டர் சேர்க்கலாம். நான் 200 வாழைப்பயிர் போட்டிருக்கேன், 1 லிட்டர் சேர்க்கலாம். ஆனால் நான் வந்து முதல்ல செக் பண்ணுறேன், நம்ம செஞ்ச மீன் அமிலம் வந்து நம்ம செடிக்கு நம்ம மண்ணுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது நான் செக் பண்ணுறேன். அதனால் 1/2 லிட்டர் மட்டும் எடுங்க. இந்த வரி கட்டுறது இந்த மாதிரி வேலைலாம் செய்யாதீங்க. ஓகேங்களா? கரெக்டாக 1/2 லிட்டர் எடுங்க. 1/2 லிட்டர் எடுத்தாச்சா? இல்லை போடுங்க, மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் தண்ணி பற்றக்கூடாது. முதல்ல இதை மூடிடுவோம். ஏன்னா அதை விட முக்கியம் இது காற்று. இது வந்து தண்ணி பற்றக்கூடாது. இது முதல்ல மூடுவோம், இது ஓரம் வச்சுருவோம். ஏன்னா இது டேமேஜ் ஆகிட போகுது. ஏன்னா இது இந்த நம்ம 10 ஏக்கருக்கு இது யூஸ் பண்ணலாம். 1 ஏக்கர் 2 ஏக்கரில் 10 ஏக்கருக்கு யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் வந்து மீன் அமிலம் எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். டவுட் இருக்கிறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா விவசாயம் சார்ந்து தான் நம்ம எல்லா இடமே கொண்டு வரோம். நல்லா கேட்டுக்கோங்க மக்களே. 1/2 லிட்டர் மீன் அமிலத்துக்கு 500 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். நீங்கள் அப்படியே செடிக்கு நான் சேர்க்குற மாதிரி 20 லிட்டர் தண்ணியில் 1/2 லிட்டர் சேர்த்திங்கன்னா செடி செத்துரும். நான் வந்து வாழைப்பயிர் தண்ணி பாய்ச்சிறேன், 5000 லிட்டர் தண்ணி பாய்ச்சுவேன். 5000 லிட்டர் தண்ணி பாய்ச்சறது தான் 1/2 லிட்டரே நான் சேர்த்துருக்கேன் 20 லிட்டர் தண்ணியில். ஓகேங்களா? நீங்கள் பாட்டு டேரெக்டாக நான் சேர்க்குற மாதிரி சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் செடியெலாம் செத்துரும். அப்புறம் ஏன் மேலே நீங்கள் எந்த குறையும் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியலனா JGPTயோ கூகுள்லையோ ஜெமினிலோ கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? இல்லை விவசாய சார்ந்த நண்பர்கள்ட்ட கேட்டுக்கோங்க. 100 ml மீன் அமிலத்துக்கு 10 லிட்டர் தண்ணி அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகிறது தான். ஓகேங்களா? இப்போ 1 லிட்டர் மீன் அமிலம் எடுத்தனா 1000 லிட்டர் தண்ணி சேர்க்கணும். அவ்வளோ பவர்ஃபுல்லானது, இயற்கை மரத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லானது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம தண்ணி பாயுதில்லை. இப்போ 500 லிட்டர் நம்ம தண்ணி பாய்க்கிறதா ஒரு கணக்கு தான். ஃபுல்லாக ஒரு அளவுக்கு வந்து 1/4 காணி தண்ணி நின்னாலே போதுமானது. இதை சென்ட்டோட அளவு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 23 சென்ட். இந்த இடம் அகலம் பார்த்தீங்கன்னா 50 அடி, நீட் வந்து பார்த்தீங்கன்னா 200 அடி. இப்போ என்ன பண்ண இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோமா, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா? மிக்ஸ் ஆகிடுச்சா? அப்படியே நம்ம பாயிற தண்ணியில் அப்படியே ஊற்ற வேண்டியதான். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, 5 நிமிஷத்துக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி. நீங்கள் ஒன்றுக்கும் நீங்கள் தனித்தனியாக போய் ஊற்றுனீங்கன்னா லேட் ஆகும், உங்களுக்கு உடம்பு அழுப்பு தான் ஆகும். நீங்கள் நின்ன இடத்துலேருந்தே உங்களுக்கு வேலை முடியணும்னா 5 நிமிஷத்துக்கு 1/2 லிட்டர் தண்ணி, 5 நிமிஷத்துக்கு 1/2 லிட்டர் தண்ணி, 5 நிமிஷத்துக்கு 1/2 லிட்டர் தண்ணி, இல்லை 5 நிமிஷத்துக்கு 1 லிட்டர் தண்ணி, 5 நிமிஷத்துக்கு 1 லிட்டர் தண்ணினா 20 நிமிஷத்துலேருந்து 20 லிட்டர் தண்ணி காலியாகிடும். நம்ம பயிருக்கு எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சம் ஆகிடும், உரம் போட்ட மாதிரி ஆகிடும். இந்த வீடியோ ஏன் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்னா, இயற்கை முறையில் தான் நம்ம பண்ணையை நடத்துகிறோம். இயற்கை முறையில் தான் நம்ம வாழைப்பயிராக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் வளர்க்குறோம். உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மள்கிட்ட இயற்கை இருக்குது, மற்றவங்கள்ட்ட இருக்கா இல்லையான்றது நம்ம பார்க்கல. ஆனால் இயற்கையை பின்பற்றினா நம்மளோட வருங்காலம் நல்லா இருக்குன்றது தான் நம்மளோட நோக்கம். நம்ம சேனலோட நோக்கமும் அதான். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.